தேச எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக தலைவர் வைகோ அவர்கள் மட்டும்தான் எழுந்து முழக்கமிட்டார். யாரை பார்த்து அந்நியம் ஸ்ட்ராங்கா வளர்க்குறாங்க, உண்மைதான். ஆகவே இவர்களை அவர்களால் மாற்ற மாட்டார்கள். நாம் தான் ஆர்.என். ரவி. சரி, அந்த இதில் கசிட்டு இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? இவர் போய் வேந்தர் மாநாட்டை கூட்டுறாரு. துணைவேந்தரை நீ நியமிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. வேந்தர் நான் தான், வேந்தரை உருவாக்குறோம் நான் தான், அதனால நான் கூட்டம் நடத்துவேன். வெறும் காலிச்சாரில் பார்த்துட்டு பேசிட்டு பாவம் அவரால் ஓடுவார். அப்பொழுது காமன் அஜெண்டா ஆஃப் என்டிஏ, இதுதான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய திட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த பிரகடனத்துக்கு கீழே தமிழ்நாட்டிலே இருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற தலைவர் முரசொலி மாறன் கையெழுத்திட்டார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அந்த அஜெண்டாவிலே நானும் கையெழுத்திட்டேன். அந்த அஜெண்டா வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து தயாரித்ததுதான். எங்கள் உறுப்பினர்களாகிய எங்களையும் சேர்த்துக் கொண்டுதான் அது தயாரிக்கப்பட்டது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே காஷ்மீரினுடைய சிறப்பு தகுதியை நீக்குவோம் என்ற ஒரு வார்த்தை கிடையாது. காஷ்மீரை பற்றிய அந்த நேஷனல் அஜெண்டாவிலே எந்த வரியும் எழுத வாஜ்பாய் அனுமதிக்கவில்லை. அதை போலவே வக்ஃபு திருத்த சட்டம் இப்போது வந்திருக்கிறது. அதை திருத்த வேண்டும் என்று தனிநபர் மசோதாவாக உத்தரப்பிரதேசத்தின் இன்றைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு தனிநபர் மசோதாவை அங்கே தாக்கல் செய்தார் லோக்சபாவிலே. அப்பொழுது நான் எழுந்து இதை தாக்கல் செய்வதற்கே அறிமுகப்படுத்துவதற்கே அனுமதிக்க கூடாது என்று நான் சொன்னேன். இஸ்லாமிய மக்களின் ஒருவரும் தலைவரான ஜனாப் வனத்துல்லா அவர் எழுந்து என்னை ஆதரித்து இதை இந்த சபை அனுமதிக்க கூடாது என்று சொன்னார். அப்பொழுது மந்திரியா பாராளுமன்ற அமைச்சராக இருந்த பிரமோத் மகாஜன் என்னிடம் வந்து சில கட்சிகள் இதை ஆதரிக்கவில்லை, இதை அறிமுக நிலையில், ஆனால் அவர்கள் சபைக்கு வெளியிலே போய்விட்டார்கள், நீங்களும் அதுபோல சபைக்கு வெளியிலே போய்விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார். மிஸ்டர் பிரமோத் மகாஜன், ஐ வில் நெவர் டு தட். ஒரு காலம் நான் சபையை விட்டு வெளியே போக மாட்டேன். இது தீங்கான மசோதா, ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற மசோதா. சிறுபான்மையினரின் பாதுகாப்பு தான் ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். The protection of minorities is the bulwark of democracy. ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்பதே மதச்சார்பின்மைதான், செக்குலரிசம் தான். எனவே இதை அனுமதிக்க கூடாது என்று அப்பொழுது சொன்னோம். அப்பொழுது பாரதிய ஜனதாவும் அதற்கு பிறகு அவர்கள் அதை திணிக்கின்ற வேலையிலே ஈடுபடவில்லை. ஆனால் இம்முறை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலே அவர்கள் கொண்டு வந்த காஷ்மீர் அரசியல் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அதை போலவே இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரே நாடு ஒரே மொழி என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தலைமை தாங்குபவர் நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அதையும் நாங்கள் எதிர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இந்தியா பிளாக்கிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. இருந்தாலும் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், காஷ்மீரத்தினுடைய தனி உரிமையை அளிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்பொழுது போட்ட நேஷனல் அஜெண்டாவிலே அதை சேர்த்து விட்டார்கள். 99, 98 வராத துணிச்சல், மமதை, அகங்காரம்
இப்பொழுது அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் காஷ்மீரத்தின் தனித்தன்மையை சீர்குலைத்து விட்டார்கள். அந்த பகல்காமிலேதான் இந்த தீவிரவாதிகளினுடைய தாக்குதல் நடைபெற்று 26 பேர் கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள். நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதிலே இருக்கிறார்கள். தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதனை எதிர்த்து சட்டமன்றத்திலேயே மசோதாவை நிறைவேற்றினார்கள். இங்கே காஷ்மீரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவும் மன்னர் ஹரிசிங்கும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தத்தில் இந்த காஷ்மீரத்திலே இது தனியாக இருக்க வேண்டுமா, இந்தியாவோடு சேர வேண்டுமா அல்லது பாகிஸ்தானோடு இணைய வேண்டுமா என்பது குறித்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பண்டித நேருவும் ஹரிசிங்கும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டார்கள். ஷேக் அப்துல்லா தூராக அதிலே நின்றார். பின்னர் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டு உதகமண்டலத்திலே இருக்கிற கோகிரி மாளிகையில் அவர் தனிமை சிறையிலே வைக்கப்பட்டார். இப்படி அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தை இப்பொழுது வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வர போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் இங்கே மதங்கள், இஸ்லாமியர்களின் மதம், கிறிஸ்தவர்களின் மதம், பௌத்தர்களின் மதம், சமணர்களின் மதம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் தன்னுடைய உரிமையை இழந்து வேதனையில் தவிக்கின்ற சூழல் அப்பொழுது ஏற்படும். இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட மாட்டாது. இதை நான் நாடாளுமன்றத்திலேயே சொன்னேன். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டை காக்க எவரும் முன்வர மாட்டார்கள். இந்தியா உடைந்து போகும். சோவியத் ரஷ்யா 15 நாடுகள் ஆனதை போல காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை, கல்கத்தாவிலே இருந்து வங்காள தலைநகர் வரை பறந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. தமிழ், நாம் ஒரு தேசிய இனம், தமிழ் ரேஸ். ஆந்திரர்கள் ஒரு தேசிய இனம், கன்னடர்கள் ஒரு தேசிய இனம், கேரளத்தினர் ஒரு தேசிய இனம், பீகாரிகள் ஒரு தேசிய இனம், மராட்டியர்கள் ஒரு தேசிய இனம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுத்தான் பீரங்கி முனையிலே இந்தியா என்ற நாட்டை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி கொடுத்து விட்டு போனான். இப்பொழுது அதற்கு ஆபத்து வந்து விட்டது. இதை ஓங்கி பேசிக் கொண்டிருந்தார் ஒரு வடநாட்டை சேர்ந்த பிஜேபி எம்பி. கண்டமேனைக்கு எதிர்க்கட்சிகளை, காங்கிரஸ் கட்சியை, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை அவன் இந்தியிலே பேசி படுமோசமாக பேசினான். இந்த பக்கத்திலே இருந்து எதிர்ப்பு குரல் எதுவும் எழவில்லை. எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்தியை கொண்டு வருவோம் என்கிறான், சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவோம் என்கிறான், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறான். எவ்வளவு துடிச்செறிவருக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்று நான் எழுந்து ஆங்கிலத்திலே போய் நான் ஆங்கிலத்திலே பேசினாலும் அவன் இந்தியில் தான் பதில் சொல்வான். பேச்சை நிறுத்துகிறாயா இல்லையா என்று கேட்டேன். அவன் பதிலுக்கு ஏதோ இந்தியிலே சொன்னான். உன் குதிரைக்காரன் பாஷை எனக்கு புரியவில்லை. இந்தியை திணித்தால் தமிழகத்திலே 65 ரத்த ஆறு ஓடியதை போல, 8 பேர் தீக்குளித்து வடிந்ததை போல, நூற்றுக்கணக்கான வீர தமிழ் வாலிபர்கள்